Hi dears, welcome to our channel Nila's World. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல புலாவ் ரைஸும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கெட்டி குழம்பு தான் வைக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு பட்டாணி அந்த பிரியாணி எல்லாம் போடுவாங்கல்ல ஒயிட் பீன்ஸ் மாதிரி இருக்கும். அதையும் நான் வந்துட்டு சுடு தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல பட்டை லவங்கம் கிராம்பு அந்த பிரியாணி லீஃப் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4ல இருந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வரைக்கும் போடலாம். காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது நீங்க அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்ல தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போடணும்னு இருக்கோ அது எல்லாமே போடலாம். நான் வந்துட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவரும் நீங்கள் சேர்க்கலாம். இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி மீன் மேக்கர் வந்து நான் போட போகிறேன். அந்த பச்சை பட்டாணி வந்து ஆல்ரெடி ஒரு 3/4 பாகம் வேக வச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அது வந்து நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால நான் வந்து இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி வந்து பார்த்துருங்கன்னா சுத்தமாக தண்ணியை ஊற்ற போகிறதில்ல. தேங்காய் பாலை தான் நான் வந்து இது கூட சேர்த்து நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ரைஸ் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகுது. 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. சாப்பாடு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஃபைனலாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் போட்டு 3 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா புலாவ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு அப்படியே சைட் பை சைடு நம்ம வந்துட்டு அந்த கெட்டி குழம்பு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து இதில் யூஸ் பண்ண அதே காய்கறியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்குமே வந்துட்டு எண்ணெய் கடுகு பிரியாணி ஸ்பைசஸில் பட்டை அந்த லீஃப் மட்டும் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே சைட் பை சைடு இந்த வதக்கின பகுதியிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 2 கிராம்பு ஒரு துண்டு பட்டை போட்டு ஒரு பெரிய துண்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணுன்றதுக்காக நான் இதுக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அரைச்ச விழுது இது கூட சேர்த்தோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராகவே இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இதில் எல்லா காய்கறியும் போட்டாச்சு. காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வந்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா எங்களோட டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னா கரம் மசாலா போடலாம். அதாவது கறி மசாலா அல்லது கரம் மசாலா போடலாம். நீங்கள் போட்டுட்டு இப்போ தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளி வெங்காயம் விழுது தேங்காய் கூட சேர்த்து அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆகிடும். உப்பு சரி பார்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்ச உடனே இறக்குனீங்கன்னா சூப்பரான கெட்டி குழம்பு ரெடி. புலாவ் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குழம்பு வந்து கொத்தமல்லி போட்டோ இல்லை புதினா போட்டோ கார்னிஷிங்க்கு நம்ம போட்டு இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வாழை இலை போட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். நான் வீடியோவில் என்னோட இலையை மட்டும் கவர் பண்ணி காட்டியிருப்பேன். புலாவ் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக பிரியாணியே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென் பாய்.